நேயர்கள் அனைவரும் ஆனந்தமாக வாழ உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவடிகளை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2025 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் கடக ராசியிலே வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தனுசு ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து வக்ர நிலையில் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். விருச்சிக ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் லாபஸ்தானாதிபதி புதன் பகவானும் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி குரு பகவான் களத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சிலர் தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீர்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. தைரிய வீரியஸ்தானத்தை தனங்குடும்ப பாக்கியஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியுமான குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் பொருளாதாரம் மேம்படும். உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருப்பார்கள். சுகஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. உங்களுக்கும் தாயாருக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயாருடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கை தேவை. புத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலர் பூமி வீடு வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து வாங்குவதே மிகவும் சிறப்பு. உறவினருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலதாமதமாகலாம். காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம். ருணரோக சத்துர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. ருணரோக சத்துர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். களத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன்
மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டு தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை காண முடியும். அஷ்டம ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டம ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கி மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. முன்பின் தெரியாதவர்களை நம்பி வரவு செலவு பார்த்துக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாகிஸ்தானத்திலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சாதுரியமாக கையாள்வது மிகவும் சிறப்பு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை களத்திர ஸ்தானாதிபதியும் விரய ஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே கூடுதலான முயற்சி தேவைப்படுகிறது. செய்யும் தொழிலிலே ஒரு மந்தநிலை ஏற்படலாம். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் கடின முயற்சிகளுக்கு பின்னரே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் பொருளாதாரம் மேம்படும். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விரயஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.